நாங்கள் நம்ம இப்போ நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வீட்டிலையே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் கட் பண்ணி ஊற்றிருக்கேன். இது புண்டை கொஞ்சம் மேலே இந்த அளவுக்கு வந்து பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வினிகர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்மளுடைய பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டு வினிகர் சேர்த்தோம்னா நம்மளுடைய பன்னீர் வந்து ஆடாக இருக்கும். அதனால் சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பு இருக்க டைம்லேயே நம்ம வினிகரோ இல்லை லெமன் ஜூஸோ ஆட் பண்ணி சேர்த்தோம்னா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம் நம்ம. வாங்க இப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி தண்ணி ஊற்றி இது நல்லா சேர்த்துக்கலாம். அந்த வினிகருடைய ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு 2 வாட்டி கழுவிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.